நீ நான் காதல் சீரியல்ல நாளைய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ இன்னைய எபிசோடு கடைசியில மாப்பிள்ளை வீட்ல இருந்து ஃபோன் பண்ணி இதுக்கப்புறம் இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதனால இங்க அனுவோட அப்பா, அம்மா, அபி இவங்க எல்லாருமே ரொம்பவுமே அதிர்ச்சி அடையறாங்க. "என்னடா நேத்து தான் நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்சிருச்சு. அதுக்குள்ள இப்படி மாப்பிள்ளை வீடு கல்யாணம் வேணாம் அப்படின்னு சொல்றாங்களே!" அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியாம இருக்கிறாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, நிச்சயதார்த்தத்தோட இந்த கல்யாணம் நின்னு போச்சு அப்படிங்கிற சந்தோஷத்துல பார்த்தீங்கன்னா, இங்க ராகவ், ஆகாஷ், தாத்தா, பாட்டி எல்லாருமே சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ, அப்ப தாத்தா பார்த்தீங்கன்னா, இந்த கல்யாணம் நிக்கிறதுக்கு நாம தான் காரணம் அப்படிங்கிறது மட்டும் அவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுதே, ஆபி இத வீட்ல கேட்டர்றாங்க. எல்லாருமே ரொம்பவுமே அதிர்ச்சியா பார்க்குறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்? கண்டிப்பா அபி பயங்கரமா சத்தம் போடுவாங்க, சண்டை போடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ராகவ் எப்படியோ அபிய சமாதானப்படுத்தி, "நீ உன் அக்கா கிட்ட போயிட்டு கேளு. இந்த மாதிரி உனக்கு ஆகாஷ் மேல காதல் இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, "சத்தியம் பண்ண சொல்லு உன் மேல." அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்ல. அதே மாதிரியே அபியும் போய் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. அனுவும் பார்த்தீங்கன்னா, சத்தியம் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ, இதனால அபிக்கும் புரிஞ்சு போகுது, அக்காவுக்கு ஆகாஷ புடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ, அதுக்கப்புறம் தான் நம்ம ப்ரொமோவுல பார்த்த மாதிரி நம்ம ராகவும், அபியும் தனியா மீட் பண்ணி, எப்படி 2 பேத்தையும் ஒண்ணு சேர்க்கறது அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ண போறாங்க. வெயிட் பண்ணி பாருங்க.